டிப்ரெஷன் என்னை விட்டு போக ஒரே காரணம் மேக்கப் தான். அதனாலதான் நான் ஆன்லைன் கிளாஸே எடுத்தேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்கு வெளியே போக போறேன். ஒரு கெட் ரெடி வீடியோவோட என்னோட ஆன்லைன் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸா உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹே டோலிஸ், ஆரம்பிக்கலாமா? எப்படி நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன், எப்படி அது போச்சு, எப்படி அது முடிஞ்சிச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க காரணமே என்னோட டிப்ரெஷன் தான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்ல லைஃப்ல. ஓகே, லைஃபை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் நான் சேல் பண்றதுக்கே ரெடி ஆயிட்டேன். நம்ம தான் எது பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கான்டாக்ட்ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் நானும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டேன், இந்த மாதிரி என்னோட எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஸ்கின் ப்ரெப் முடிச்சிட்டேன். அங்கங்க எனக்கு குட்டி குட்டி பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கன்சீலர் வச்சு ஹைட் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி பிரைமர் போட்டுக்க போறேன். எல்லாருக்கும் நடக்கிறது தான், எப்போடா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமாயிருச்சு. சோ நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டம் தான். பிரைமர் வந்து நீங்க ரெகுலரா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போடணுமான்னு கேட்டீங்கன்னா போட்டுக்கிறது நல்லது. பிகாஸ் அது வந்து உங்க மேக்கப் ஆக்சிடைஸ் ஆகாம பாத்துக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்க ஸ்கின்னை மேக்கப்ல இருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ பிரைமர் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜென்யூனா சொல்லணும்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட எப்படின்னா நம்ம இருக்கோன்றதை பாக்குறதுக்காக இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. சோ அதுல சிலர் வந்து அந்த நானே 50% தான் கொடுக்குறேன், பட் அதுல சிலர் வந்துட்டு 500 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. ஐ வாஸ் லைக், வாங்கடா வாங்க, இப்பதான் வந்து உங்களோட சுயரூபம் எல்லாம் தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, அந்த டைம்ல எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு கூட எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. முடிஞ்ச அளவு என் ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் கொடுத்துட்டேன். எல்லாமே வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சு ஓகே, நான் வந்து என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுக்கணும். சேர்த்து வச்சு அந்த மாதிரிதான் நான் ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தேன். கஷ்டமா இருக்கு. அது எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்போ என்ன ஆயிடும்னா, நான் அப்படியே அந்த நாளுக்குள்ள திரும்ப போயிடுவேன், திரும்ப அங்க இருந்து வருவேன். எனக்கு அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவேன், என்னெல்லாம் பண்ணேன், எப்படி நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருமா. அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். இப்ப நான் வந்து லஞ்சுக்கு வெளியே போனோம். லிப் வந்து ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் லிப் ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கன்சீலர் போட்டுக்க போறேன். கான்டாக்ட்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ வீட்டுல வேலை நடக்குது போல, டம் டம் சத்தம் கேக்குது. கான்டாக்ட்ஸ்ல பாதி ரேட்டுக்கு ப்ராடக்ட் நம்ம கொடுத்தா அதுல கொஞ்சமா கேட்டாங்களா. ஒரு சிலர் வந்து ஐயோ என்னாச்சு, என்ன சொல்ற, அப்போ நீ வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா அப்படி இந்த மாடுலேஷன்ல வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஜென்யூனா ஒரு சில மெசேஜஸ் வந்து நான் ரிசீவ் பண்ண முடிஞ்சிச்சு. என்னன்னா, என்னோட ஒன் ஆஃப் தி பிரைட் அக்கா என்ன சொல்றீங்க, பிரைடல் இனிமே பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமாண்டா பண்ண போறது இல்ல, விட்டுலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓகே போயிட்டா அப்படின்ட்டு விட்டுட்டேன். நானும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன இருந்துச்சுன்னா, அவளும் அவளோட அண்ணியோட கான்வர்சேஷன். அது அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னோட நேம் வந்து வந்திருக்கு, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அப்பா அவ எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு எதுவுமே சொல்ல. அதுக்கடுத்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டா, எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து மேக்கப் விடணும்னு நினைச்சிடாதீங்க, ஏன்னா உங்க கையில வந்து ஒரு மேஜிக் இருக்கு. சோ நீங்க எக்காரணத்தை கொண்டும் அதை பண்ணணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டா. வேற எதுவுமே என்கிட்ட என்னாச்சு ஏன் எதுவுமே கேட்கல. அந்த ஒரு மெசேஜ் பார்த்தோன்னே என்ன அந்த சூழ்நிலையில என்னால கத்தி சத்தமா அழுக கூட முடியாது. ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு, கட்டிலுக்கு பின்னாடி போய் தலானிய மூஞ்சில வச்சு அமுக்கி நான் அழுது. அந்த மெசேஜ் பார்த்துட்டு ரொம்ப நான் வந்து எமோஷனல் ஆயிட்டேன். என்னோட பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறதுக்காக கன்சீலர் போடுறேன். எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும், இந்த மூக்குல வந்தது வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னால வந்தது. ஸோ அது இப்போ வந்து ரொம்ப வெளியே தெரியுது. அதனாலதான் இந்த கன்சீலர்ஸே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். யூஸ்வலா வந்து நான் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணி பண்ற பர்சன் கிடையாது. அப்படியே ஃபவுண்டேஷனுக்குள்ள போயிடுவேன். ஸோ எங்கெங்க எனக்கு கன்சீலர்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே ப்ராப்பரா இப்ப நான் கன்சீல் பண்றதுக்காக வந்து கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி ஷேடு நான் சூஸ் பண்ணிருக்கேன்னா, என்னோட ஸ்கின்ல இருந்து ஒரு 2 ஷேட் டார்க்கர், என்னோட ஆக்சுவல் ஸ்கின் ஷேட்ல இருந்து 2 ஷேட் டார்க்கரா சூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் அது போய் அந்த பிக்மெண்டேஷனுக்குள்ள ஒர்க் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை கொடுக்கும். ஸோ இது லைட்டா ஒரு ஆரஞ்சு ஸ்டிண்டோட இருக்கனால பக்காவா ஒர்க் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒர்க் ஆகும் இல்ல ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது அந்த டைம்ல தான் ஹேசன் பிறந்து 3 months ஆச்சு. ஸோ நம்மளுக்கு பிரெக்னன்சி டிப்ரெஷன் வேற இருந்துச்சு, இது வேறன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல, ஒண்ணுமே பண்ணல, எல்லாரையும் நான் கோஸ்ட் பண்ணிட்டேன். யார்கிட்டையும் பேசல, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடு யார்கிட்டையும் பேசல. என்னோட லைஃப்ல என்ன நடக்குதுன்றது அந்த 2 months என்ன நடந்துச்சுன்றது என்னோட க்ளோஸ் சர்க்கிள்க்கே யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான்
அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்காக நான் வாட்ஸ்அப்ல சோக ஸ்டேட்டஸ் போடல, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணல, என் டிபி ரிமூவ் பண்ணல, அந்த மாதிரிலாம் கிரிஞ்சுத்தனமா நான் எதுவுமே பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் எதுவும் தெரியப்படுத்தல, வர மெசேஜ பாப்பேன், ரிப்ளை பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அப்படிதான் போச்சு 2 months. முக்கியமா நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனலா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம எமோஷனலா எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா வந்து அது போய் சொதப்பல்ல தான் முடியும். 100% நான் ஷியோரா சொல்றேன். நீங்களும் இதே மாதிரி எமோஷனலா முடிவு எடுத்து மொக்க வாங்கிருக்கீங்க, அது தப்பா போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய எமோஷனலா முடிவு எடுத்து நிறைய பார்த்துட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 2 months அமைதியா இருந்துட்டேன்னா வெயிட் பண்ணேன். மே மந்த் வந்துச்சு, மதுரைக்கு போனேன். நிறைய உமன்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு. முதல் விஷயம், வீட்டுல அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்றனால அவங்களோட டேலண்ட்டை அவங்களால வெளியே காட்ட முடியாம இருக்கலாம். 2வது விஷயம், பணத்தால அவங்க டேலண்ட்டை வெளியே காட்ட முடியாம இருக்கலாம். 3வது விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் இருக்கலாம். பட் அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். இந்த 3 விஷயத்தினால அவங்க வெளியே வராம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபீஸ்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 1000 rupees வாங்கலான்னு இருக்கேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 20 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கேன். யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. நம்ம வந்து ஆட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மதுரையில இருக்க ஒரு குட்டி சேனல், அவங்க இப்போ பெரிய சேனல் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரான்னு ஷியோரா எனக்கு தெரியல, அந்த சைட்ல, பட் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் சைட்ல இருக்க அந்த சைடு இருக்க ஒரு அண்ணா கிட்ட நான் பேசினேன். 2 பேர்கிட்டயுமே நான் பேசினேன். 2 பேரும் ஓகே வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டோட பார்லர் வந்து இருந்துச்சு மதுரையில. சோ அவளோட பார்லருக்கு போய் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட மாடலா கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆட் நாங்க வந்து ஷூட் பண்ணோம். அவளையும் கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஆட் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோமா, பக்காவா வந்துருச்சு. அவங்களும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட வந்து ரெஸ்பான்ஸ் டபுள் மடங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 20 சீட் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே வந்து சீக்கிரமே ஃபில் ஆயிடுச்சு. அதுல முக்கியமா வந்து அந்த டைம்ல அந்த ஸ்ரீலங்கால வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்த டைம். நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து வாங்குறதே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நான் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீட் நான் வந்து லாக் பண்ணது ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு தான். நான் எப்படி அந்த ஆன்லைன் கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தேன்னா, நீங்க வந்து வீடியோஸ் வந்து நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டாபிக்கா அனுப்புவேன். அதை பார்த்துட்டு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பணும். அந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம ரிட்டன் ஹோம்ஒர்க்கா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்க வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நீ எங்கேயும் வெளியே போவேனா, நானும் எங்கேயும் வெளியே போவேனா, நீங்களும் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறீங்க, நானும் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன். எனக்கு என்னன்னே தெரியாம நான் ஒரு வீடியோ போட்டப்ப என்ன ட்ரஸ்ட் பண்ணி சேர்ந்தா என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா, அது மட்டும் இல்ல, அவங்க போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து அப்படி டான் டைமுக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுல 2 ஸ்டூடெண்ட், ஒருத்தவங்க வந்து லண்டன்ல இருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருந்தாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து இத இன்னும் டெவலப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோட செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. மோட்டிவேட் பண்ணி நீங்க பண்ணுங்க, எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் என்ன பண்ணேன்னா, அதே யூடியூப்ல ஆட் போடுற ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணேன். பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவில் ஒரு 3 months ஆயிடுச்சுல, நான் சென்னை வந்துட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் எல்லாம் சென்னையில வந்து டபுளா இருந்துச்சு. இப்போ மதுரையில நான் ஒரு வீடியோ 5000 கொடுத்து ஆடா போட்டேன்னா, சென்னையில வந்து 10,000 கேட்கறாங்க, இல்ல 8,000 கேட்கறாங்க. எனக்கு வந்து அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது. முதல் விஷயம், இப்போ ஒரு பேட்ச்லனா 100 ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 10 பேர் இல்ல 15 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்ப நான் வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. அது வந்து கரெக்டா கொடுக்கணும். சோ கான்செப்ட வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதுவும் இருந்துச்சு. சோ நான் என்னோட செகண்ட் பேட்ச்ல இருந்து ஃபீஸை 2000 ஆக்கினேன். அப்புறம் 4th பேட்ச்ல இருந்து 2500. எதுக்காகனா இந்த யூடியூப்ல ஆட்ஸ் போடுறதுக்கு. அப்புறம் 5th பேட்ச்ல இருந்து அந்த ஆட்ஸ் போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் ஸ்டாப் பண்ணேன்றத சொல்றேன். கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னோட மனசை தொட்ட ஒரு பேட்ச் அப்படின்னா என்னோட 3rd பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் என்ன பண்றேன்னா, 4th ஆக்டிவா இல்லாதவங்கள 4th and 3rd பேட்ச மிங்கிள் பண்ணிட்டேன். அதுல என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தங்க கட்டிங்க. இப்ப வந்து நாளைக்கு நீங்க வீடியோ அனுப்புங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் வீடியோ நீங்க அனுப்பணும் அப்படின்னா அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, என்ன நம்மளுக்கான கமெண்ட் வருது. நான் வந்து எப்படி அவங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன்னா, இந்த வீடியோஸ்ல இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த இதுக்கு இந்த அவுட் ஆஃப் 5ல இவ்வளோ நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ அவங்களோட ஹோம் புக்ஸுமே வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. அண்ட் அவங்களோட ஃபைனல் அந்த சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணி காட்டணும். அந்த ஃபைனல் லுக்கு சீரியஸா சொல்றேன், அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க சூப்பரா இருந்துச்சு. நானே வந்து நேர்ல போய் படிச்சிருந்தா கூட இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்றப்போ இந்த நம்ம கான்டாக்ட்ல இருக்க நல்லவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னதுன்னா இது வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும், நீ வந்து தேவையில்லாத வேலை பாக்குற அப்படின்னு தான் சொன்னாங்க.
நான் வந்து பில்லிங்கா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஃபெயிலியரா தான் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் என் செல்லக்குட்டீஸ் வந்து அதை ரொம்ப 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 என்ன சக்சஸ்ஃபுல்லா பண்ண வச்சாங்க. யாரெல்லாம் வந்து இல்ல உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன். இதோ பாரு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாரு, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இங்க பாரு அவங்களோட போர்ட்போலியோ பாரு எவ்வளவு அழகா வீட்லயே பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இது பண்றது ஆட்ஸ் பண்றதை நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிளாஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நம்ம எடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து இந்த 2000 அஃபோர்ட் பண்ண முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு அதை எடுக்கணும். ஃப்ரீயா பண்ணா என்னன்னா பிரச்சனை, ஃப்ரீயா தானே கிடைக்குதுன்னு அதை ரொம்ப அலட்சியமா யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம 500 rupees வாங்கிட்டு அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் கிளாஸ் வந்து எடுத்தேன். ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்து 10 பேட்ச் எடுத்தேன். பேசிக் கிளாஸ் வந்து 5 பேட்ச் எடுத்தேன். டோட்டல் 15 பேட்சஸ். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஆன்லைன் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு ஓப்பனா வந்து இதை பத்தி நான் யார்கிட்டயும் பேசினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஆன்லைன் கிளாஸ் போய் இல்ல நீங்க கிளாஸ் எடுத்து இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு கிளாஸுக்கு போயிருக்கலாம், என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சம்டைம்ஸ் தோணும் திரும்ப நம்ம கிளாஸ் எடுக்கலாமா, சம்டைம்ஸ் தோணும் வேண்டாம் திரும்ப அதே மாதிரி ஆயிடுமா அப்படின்னு. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா பர்சனலா அவங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம். அது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மோட்டிவ்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து ஒரு சிலர் பண்ற தப்புனால அவங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்ச்லயும் சரி தேர்ட் பேட்ச்லயும் சரி ஒரு சில இன்சிடென்ட் நடக்கதான் செஞ்சுச்சு. அதுல ஒண்ணு வந்து நான் என்னோட ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி பண்றப்போ ஒரு மாதிரி டவுனா ஃபீல் ஆகும். பட் வந்து நான் இதுக்கு மேல நிறைய பார்த்துட்டு இதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்றனால நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 14 பேட்ச் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு நல்ல நோக்கத்தோட வரவங்கள நம்மளே வந்து பேசி தேவையில்லாம பண்ணி வந்து ஸ்டாப் பண்ண வச்சிருக்கோம். அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் இது வரைக்கும் இதை பத்தி நான் பேசினதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.